ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா மார்க்கோ. இந்த படம் கதை பார்த்திங்கன்னா ஹீரோ தம்பியை வந்துட்டு கொன்னுடுவாங்க. அது ஒரு கண்டுபிடிப்பார் யாருன்ட்டு. கண்டுபிடிச்சி அவனையும் கொல்லணுன்ட்டு இதாக வெறியாக இருப்பார். இந்த படம் இதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்துட்டு மோஸ்ட் வைலண்ட் மூவி. 2024லேயே அந்த மாதிரி வைலன்ஸு ஜாஸ்தி இருக்கும் இந்த படத்தில். ஹீரோ வந்துட்டு ரத்தம் தெறிக்க தெறிக்க சண்டை போடுவார். கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ்லேயும் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்குது. அதுவும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. விஎஃப்எக்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தோட ஹீரோ வந்துட்டு உன்னி முகுந்தன், அவரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு. அம்மா அவர் கூட வந்துட்டு ஜெகதீஷ், அபிமன்யு அவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு படத்தில். இந்த படத்தில் கேஸ்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய ரோலெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹீரோக்கு தான் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு பழைய கதை தான், பட் வைலன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் படத்தில். முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீரோ இன்ட்ரோ வந்துட்டு நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லப்படும். ஒரு டீசெண்டான என்ட்ரி தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த படத்துலேயும் மியூசிக்கும் நல்லா தான் இருக்கும். சினிமாகிராஃபியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. டெக்னிக்கல் வைஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில். இந்த படத்தில் ப்ரீ கிளைமேக்ஸ்னு ஒன்று சீன் வரும். அது நல்லா எழுதியிருக்கலாம், இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலான்ட்டு நான் ஒன்று ஃபீல் பண்ணேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா படம் ஒரு டீசெண்ட் வாட்ச்சு. தேங்க்யூ.